தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தன்னுடைய கருத்தை ஒரு இன்டர்வியூவில் சொன்ன அண்ணாமலை. கோயமுத்தூர் பிரச்சாரத்தில் புல்டோசரை வச்சு காம்பவுண்டை இடிப்பேன் என்று சொன்னது. மூன்றாவதாக எலெக்ஷனுக்கு பிறகு அதிமுக இபிஎஸ் கிட்டேயே இருக்காதுன்னு சொன்னது. மொதல் விஷயத்தை பார்க்கலாம். அண்ணாமலை அவர்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்கார். அந்த பேட்டி வழக்கமான ப்ரெஸ் மீட் மாதிரியோ அல்லது விவாதம் மாதிரியோ இல்லாமல் ஒரு உரையாடல் மாதிரி அழகாக இருந்துச்சு. அதில் அவர்கிட்ட பிஜேபிக்கு நாங்கள் ஏன் ஓட்டு போடணும், தமிழ்நாடு எல்லா வகையிலும் டெவலப் தானே ஆகிருக்கு அப்படின்னு அந்த யூடியூபர் கேட்டார். மேலும் பாரதிய ஜனதா கட்சி என்றாலே வட இந்திய கட்சின்னு ஒரு இமேஜ் இருக்குது. அதில் இருக்க பெரும்பாலான தலைவர்கள் இந்தி பேசும் மாநிலத்திலேருந்து வந்தவங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டார். தமிழ்நாடு தன்னுடைய இயல்பிலேயே வளர்ச்சி மிக்க மாநிலம்தான். திமுக அதிமுகவுக்கெல்லாம் முன்னாடியே பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலேயே இது முன்னேறிய மாநிலம்தான். அவர் தன்னுடைய அமைச்சரவையில் ஒரு பட்டியலினத்தை சார்ந்த தலைவரை இந்து அறநிலையத்துறை அமைச்சராக போட்டிருந்தார். அதுதான் சமூக நீதி. மேலும் பல அணைக்கட்டுகள், பல தொழிற்சாலைகள் தமிழகத்துக்கு வரவும் வழி செஞ்சார். அடுத்து வந்தவங்களாம் பிரிவினைவாதம் பேசினாங்க. அது ஒரு காலத்தில் சரி, இனிமேல் வேலைக்கு ஆகாது. தமிழகத்தோட வளர்ச்சியில் வட இந்திய தொழிலாளர்களோட வளர்ச்சியும் அடங்கியிருக்கு. அவங்களுடைய மாநிலத்திலேயே போதுமான தொழிற்சாலைகள் வந்துடுச்சுன்னா அதுக்கு பிறகு அவங்க சொந்த ஊருக்கே போயிடுவாங்க. இந்த பிரச்சனை நேரு அவர்கள் காலத்திலேயே இருந்தது. வட இந்திய பகுதியிலேருந்து நிலக்கரி மாதிரியான இயற்கை வளங்களை கொண்டு வந்து தான் தமிழகத்திற்கு வளர்ச்சியை தரும் தொழிற்சாலைகள் இயங்குச்சு. அந்த நிலக்கரிக்கு சரியான விலையை கொடுத்துருந்தா இன்றைக்கி நாங்கள் ஏன் பின்தங்கிய மாநிலமாக இருக்க போகிறோம் என்று அங்கே இருக்கவங்க சிலரும் பேசியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான வட இந்தியர்கள் யாரும் தென்னிந்தியாவை பற்றி இழிவாக பேசுகிறதில்ல. அதே மாதிரி இங்கே ஒரு உருக்காலையில் வேலை செய்யும் வட இந்திய தொழிலாளி எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான்னு நமக்கு தெரியும். அதனால் தமிழகத்தின் வளர்ச்சியில் அவங்க பங்கை நம்ம மறந்துடக்கூடாது. ரெண்டாவது, பிஜேபியில் உள்ள தலைவர்களெல்லாம் ஹிந்தி பேசும் மாநிலத்திலேருந்து வந்தவர்கள் என்பதெல்லாம் தவறான கருத்து. மோடி, அமித்ஷாலாம் குஜராத்தி பேசும் மாநிலத்திலேருந்து வந்தவங்க. அவங்களுக்கும் குஜராத்தி, மராத்தி மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதை தாண்டி தான் தன்னுடைய மாநிலத்தின் பங்கை டெல்லி அரசியலில் கொடுத்தாங்க. இன்றைக்கி தேசிய அரசியலில் ஜெயிக்கிறாங்க. இப்போ நம்ம நேரம். நாமும் தேசிய அரசியலில் பங்கேற்று மிகப்பெரிய அளவில் வளர வேண்டிய நேரம். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கெல்லாம் ஆரம்பத்தில் ஹிந்தியே சுத்தமாக தெரியாது. அவர்லாம் ரொம்ப லேட்டாக தான் கற்றுக்கிட்டார். நான் கூட படிக்கும்போது என்னையா சப்பாத்தியே போடுறீங்க, தோசை போட மாட்டீங்களான்னு கேட்டிருக்கேன். அப்புறமா சுட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் சின்ன பிரச்சனை. அடுத்து, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆரம்பிக்க இருந்த கட்சியில் உங்களை தான் முதல்வர் வேட்பாளராக போடலாம்னு இருந்தார் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. அது உண்மையா? நான் வேலையை ரிசைன் பண்ண இருந்த காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் என்னை பார்க்க விரும்புகிறாருன்னு ஒரு அழைப்பு வந்தது. அப்போ பேசிய ரஜினிகாந்த் அவர்கள், உங்கள் பேட்டி பார்த்தேன் சார், ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னார். அவர் கிரேட் ஹியூமன் பீயிங், ஒரு ஃபினாமினன். அவர் என்ன சார்னு சொன்னது அவர் பெருந்தன்மையை காட்டுது. அதன் பிறகு அவரை நான் நேரில்லாம் சந்திச்சிருக்கேன். சில ரகசியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கல்லறை வரைக்கும் சில ரகசியங்களை கொண்டு செல்கிறான். அதே மாதிரி தான் சில ரகசியங்களை நான் என்னுடைய கல்லறை வரைக்கும் கொண்டு செல்ல விரும்புகிறேன். நிறைய விஷயங்கள் பேசணும், ஆன்மீகம், அரசியல் எல்லாத்தையும் பற்றி. அவர் ஒரு மனிதாபிமானம் மிக்க உயர்ந்த ஆன்மா. அவரால் மற்றவங்க மனசு புண்படுற மாதிரி பேசவே முடியாது. அவருக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்ஸ்க்கு எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு மற்றவங்க மனசு புண்படுற மாதிரி பேசுறதுலாம் ரொம்ப கஷ்டம். அவருடைய வளர்ச்சியில் எல்லா கட்சி தொண்டர்களுடைய பங்கும் இருக்குது. அது அவருக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய டாக்ஸிக் அரசியலில் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. 2 எதிர்க்கட்சிகள் ஒன்றை ஒன்று தாக்கி பேசி தான் ஆகணும். அப்படி பேச மாட்டேன், அதனால் பிறர் மனது புண்படும் என்று ஒரு முடிவெடுத்தால் ஆரம்பமே தவறு. அவருடைய உடல்நிலை மற்றும் ரசிகர்கள், பிறரை புண்படுத்தாத மனசு, இதெல்லாம் தான் அவர் அரசியல் வராமல் இருக்க காரணம்னு சொன்னார். என்னுடைய டவுட்டுன்னா இதெல்லாம் அவருக்கே தெரியுமே, தெரிஞ்சு தானே நான் வருவது உறுதின்னு சொன்னார். நமக்கேன், அவருடைய அரசியல், அவருடைய விருப்பம். அடுத்ததாக, அண்ணன் டிடிவி அவர்களை ஆதரித்து பிரச்சாரத்தை மேற்கொண்ட அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை, குறிப்பாக இபிஎஸ் அவர்களையும் அவருடைய ஆதரவாளர்களையும் பயங்கரமாக ட்ரிகர் ஆக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக இபிஎஸ் கிட்டே இருக்காது. அந்த தொண்டர்கள் எல்லாரும் டிடிவி அவர்களிடம் வந்து விடுவார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை கான்ட்ராக்டர்கள் கையில் ஒப்படைத்து விட்டார். அவர் சீட்டு கொடுத்துருக்க வேட்பாளர்லாம் பாருங்கள். நீ யார்? அந்த கான்ட்ராக்டர் பையனா? இந்த உனக்கு சீட்டு. நீ யார்? இந்த கான்ட்ராக்டர் பையனா? இந்த உனக்கு ஒரு சீட்டு. அந்த மாதிரி செய்கிறார். அதிமுகவும் தொண்டர்களும் டிடிவி அவர்களிடம் வந்து விடுவார்கள் என்று அண்ணாமலை பேசியது பெரிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், கோயமுத்தூரில் பிரச்சாரத்தை மேற்கொண்ட அண்ணாமலை அவர்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்களை பிடிக்கும்னு சொன்னார். ஒரு காலத்தில் இருந்த தலைவர்கள் ரொம்ப நேர்மையானவர்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், வரதராஜபுரத்தில் G2 ஒரு காம்பவுண்ட் சுவரை கட்டியிருக்கு.
அதை எதிர்த்து இவங்க என்ன செஞ்சாங்க? ஒன்றும் செய்யலை. சும்மாத்துக்கும் ஒரு நாள் போராட்டத்தை நடத்திட்டு போயிட்டாங்க. நானாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி வரதராஜபுரம் சாலையில் கட்டப்பட்ட G2 காம்பவுண்டை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? புல்டோசரை வச்சு இடித்து தரமட்டமாக்கி இருப்பேன் அப்படின்னு பேசினார். வேறு லெவலில் இருந்தது. நன்றி, வணக்கம்.